அனைவருக்கும் வணக்கம். ரஷ்ய சோசலிச புரட்சி நாளையொட்டி கும்மிடிப்பூண்டி எல்வி மஹாலில் அரங்கு கூட்டம் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க. அதாவது கார்ப்பரேட் காவி பாசிசத்தை வீழ்த்த மக்கள் முன்னணியை கட்டி அமைப்போம். இந்த அரங்கு கூட்டத்தில் புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி, மக்கள் கலை இலக்கிய கழகம், மக்கள் அதிகாரம், புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி ஆகிய தலைவர்கள் பேச இருக்கிறார்கள். இந்த காணொலியின் மூலமா உங்ககிட்ட நான் என்ன பேச விரும்புகிறேன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கார்ப்பரேட் காவி பாசிச இந்த சூழலில் பல்வேறு தரப்புப்பட்ட மக்கள் இன்னைக்கு பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. மேலே இருக்கக்கூடிய ஐடி செக்டார்ல இருந்து கீழே இருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளர் வரைக்கும் போராடிட்டு இருக்காங்கன்றத பல வீடியோக்குள்ள உங்கள் மூலமா நான் பேசியிருக்கிறேன். இந்த நவம்பர் 7 இந்த அரங்கு கூட்டம் ஏன் நடத்த வேண்டும்? இந்த கார்ப்பரேட் காவி பாசிச சூழலில் நாம் ஏன் மக்கள் முன்னணியை கட்ட வேண்டும் அப்படின்றதான் இந்த காணொலியில் உங்கள் மத்தியில் பேச இருக்கிறேன். தோழர்களே, இன்றைக்கு தொழிலாளர்கள் 44 சட்டங்கள், விவசாயிகள் சட்ட திருத்தன்ற பேர்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய சுரண்டல் வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. மாணவர் மத்தியில் புதிய கல்வி கொள்கைன்ற பேர்ல, தொழில் முனைவர்ல ஜிஎஸ்டின்ற பேர்ல போட்டு சுரண்டுறது, இப்படி குட்டி முதலாளிகள் ஆரம்பிச்சு அடித்தட்டு மக்கள் வரைக்கும் இன்னைக்கு கார்ப்பரேட் காவி பாசிச சூழல்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது ஒரு பாசிச தன்மை கொண்டது அப்படின்னு சொல்றோம். இது வரலாற்றுல ஏற்கனவே ஹிட்லர் ஒரு பாசிச தன்மை என்னன்றது உலகுக்கு காட்டியிருக்கிறாங்க. அதுக்கு எதிராக போராடினது யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் தான் கடைசி வரைக்கும். அது வரலாறு நிறைய இருக்குது. அப்போ இந்த பாசிசத்தை இன்னும் இருக்கக்கூடிய அந்த கார்ப்பரேட் காவி பாசிசத்தை வீழ்த்த வேண்டும் என்றால் ஒரு மக்கள் முன்னணி தேவை அப்படின்ற வகையில நாங்கள் இந்த நவம்பர் 7 மூலமா ஒரு அறைகூவல் விடுக்கிறோம். அது என்ன மக்கள் முன்னணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஐக்கிய முன்னணி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறோம். அது மேலிருந்து கட்டக்கூடிய ஒரு விஷயம். அரசியல் கட்சிகள் இயக்கங்கள் மூலமா மேலிருந்து கட்டக்கூடிய ஒரு விஷயம். அப்போ மக்கள் மத்தியில, பரந்தப்பட்ட மக்கள் மத்தியிலிருந்து கீழே இருந்து கட்டக்கூடியதுதான் ஒரு மக்கள் முன்னணி அப்படின்னு சொல்றோம். சிம்பிளா சொல்லணும்னா, வரலாற்றுல இந்த பாசிஸ்டை வீழ்த்தினது நான் கம்யூனிஸ்டுகள் தான் சொன்னேன். இந்த கம்யூனிஸ்டுகள் மட்டும் தான் இதை வீழ்த்தினாங்களா? அப்படி கிடையாது. ஒரு பரந்தப்பட்ட மக்கள் மத்தியிலிருந்து தான் இந்த இயக்கங்கள் தோன்றுச்சுன்னு சொல்றோம். ஏன் அப்படி சொல்றோம்னா, இந்த பாசிசம்ன்றது ஏதோ மேல மட்டும் இருக்குது அப்படின்றது இல்லை, அரசாங்கத்துல மத்தியில் இருக்குதுன்றது இல்லை. அது அடித்தட்டு மக்கள் வரைக்கும், அது கலாச்சார ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, அரசியல் தன்மை கொண்டதாக இருக்குதுன்ற சொல்றோம். அன்றைக்கு ஜெர்மனியில பாசிசம் அப்படிதான் இருந்தது. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பாசிசமும் அந்த தன்மையில தான் இருக்குது. அது வேறுபட்டு தன்மையாக இருந்தாலும் அதனோட உள்ள இருக்கக்கூடிய சாராம்சம்ன்றது இதுதான். அப்போ அந்த பரந்துபட்ட மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பாசிச தன்மை கொண்ட அந்த கலாச்சார, பொருளாதார, அரசியல் தன்மை கொண்டதை நாம் எப்படி நீக்க போறோம் அப்படின்னா, அதுக்கு எதிரான ஒரு கட்டமைப்பை நாம் உருவாக்கணும்னு சொல்றோம். அது பேரு தான் மக்கள் முன்னணி. அதுக்குள்ள யாரா இருப்பாங்க? அந்த மக்கள் முன்னணிக்குள்ள தொழிலாளர்கள் இருப்பாங்க, விவசாயிகள் இருப்பாங்க. பிரதானமா இவர்கள் இணைந்துதான் மாணவர்களையும் தொழில் முனைவோர்களையும் குட்டி முதலாளித்துவ பிரிவினர்கள் அனைத்தும் உள்ளடக்கி ஆளும் வர்க்கத்தின் ஒரு பிரிவினோட பிரதிபலிக்கின்ற மேலிருந்து கட்டக்கூடிய ஒரு ஜனநாயக கூட்டரசுக்கு ஒரு நிலைநிறுத்து விதமா இதை கொண்டுட்டு வரேன்னு சொல்றோம். அப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுக இருக்குது, அதனால நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா அடுத்த ஆண்டு தேர்தல் வரப்போகிறது. அதுக்கான வேலைகள் திமுகவை எப்படியாவது காலி பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு பாசிச தன்மை கொண்ட ஒரு ஆட்சி வடிவத்தை கொண்டு வரணும்னு கங்கணம் கட்டிட்டு அழிகிறாங்க. ஒருவேளை அது வந்தால் என்ன செய்யும்? நாம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிற மாதிரியான விஷயங்கள் பேச முடியுமான்னு தெரியல. அப்போ பாசிசம்ன்றது ஏற்கனவே வரலாற்றுல நமக்கு காட்டியிருக்கு. அப்போ இந்த மாதிரியான தன்மைக்கு நாம் அதுக்கான ஒரு முன் தயாரிப்போடு நாம் இருக்கணும்னு சொல்றோம். அந்த வகையில தான் இந்த மக்கள் முன்னணி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, தொழிலாளர்கள் பாதிக்கக்கூடிய பிரச்சனையா அது உள்ளூர் தொடங்கி அது சர்வதேச அளவில் ஒரு கூட்டமைப்புகளை உருவாக்கணும். அது தொழிற்சங்க கூட்டமைப்புன்ற பேர்ல இயங்கலாம், அது மாணவர்கள் கூட்டமைப்புன்ற பேர்லாம், விவசாயிகள் கூட்டமைப்புன்ற பேர்ல இயங்கலாம், தொழில் முனைவோர் கூட்டமைப்புன்ற பேர்ல இயங்கலாம். இது எல்லாமே ஒரு பாசிசத்துக்கு எதிரான ஒரு கூட்டமைப்பா அடியில இயங்கணும்னு சொல்றோம். இதன் மூலமா தான் மேலிருந்து கட்டப்படக்கூடிய ஒரு ஐக்கிய முன்னணியிலிருந்து கட்டப்படக்கூடிய ஒரு ஜனநாயக கூட்டரசை அது பலப்படுத்தும்னு சொல்றோம். அப்ப ஜனநாயக கூட்டரசுன்ற ஒரு விஷயத்த நாம் அடுத்த வீடியோக்குள்ள கூட அது இன்னும் விரிவாக பார்க்கலாம்.
நாங்கள் ஏன் இது மக்கள் முன்னணியை கட்ட விரும்புகிறோம் அப்படின்னு சொல்றோம்னா, இன்னைக்கு மக்கள் மத்தியில் உள்ளூர் பிரச்சனைகள் ஆரம்பிச்சு சரிங்களா, அவங்களோட நல உரிமைக்கான ஒரு விஷயங்களா இருத்தல் செய்ய வைக்க வேண்டும் அப்படின்னா நாம் பல்வேறு தரப்பு வர்க்கத்தினுடன் நாம் ஒரு கூட்டமைப்புகளை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் புதிய ஜனநாயக தோழர் முன்னணியும் அடுத்த டிசம்பர் 25 ஒரு மாநாடும் கூட்டம் இருக்கிறது. இதனோட ஒட்டி தான் நாம் பார்க்க வேண்டும். இது ஏதோ மக்கள் முன்னணியா தனி, தொழிற்சங்க கூட்டமைப்பு அடுத்த மாநாடு நடத்துறாங்க, இதெல்லாம் தனித்தனி இல்லை. இது எல்லாமே ஒரு கார்ப்பரேட் காவி பாசிசத்துக்கு எதிரான ஒரு போராட்ட வடிவங்களா நாங்கள் மக்கள் மத்தியில் எடுத்து வைக்கிறோம். இதனோட அவலங்களை சுட்டி காட்டி தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அரங்கு கூட்டத்தில் பேசிருக்கிறாங்க. கட்டாயம் வருகின்ற நவம்பர் 9 எல்பி மகால் கும்மிடிப்பூண்டியில் நடைபெறக்கூடிய இந்த அரங்கு கூட்டத்தில் அனைத்து தரப்பு மக்களும் பங்கேற்க வேண்டும் என இந்த காணொலியின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.